அரசு நெல் சேமிப்பு மையத்தில் பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டு 27,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் எரிந்து சேதமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முழு விவரங்களை விரிவாக பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே 5ஆம் கட்டளையில் அமைந்துள்ள திறந்தவெளி அரசு நெல் சேமிப்பு மையம் அமைந்துள்ளது. மாவட்டத்தின் பல்வேறு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் சுமார் 15 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த சேமிப்பு மையத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. மொத்தமாக சுமார் 6 லட்சம் நெல் மூட்டைகள் இருப்பில் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நெல் மூட்டைகள் பின்னர் அரிசி ஆலைக்கு அனுப்பப்பட்டு அரிசியாக மாற்றப்பட்டு பிறகு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் ரேஷன் கடைகளுக்கு விநியோகிக்கப்படுகிறது. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை காலை நெல் மூட்டைகள் திடீரென தீப்பற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் கிடைத்ததும் ஆலங்குளம் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் தீ வேகமாக பரவியதால் தென்காசி மற்றும் சுரண்டை தீயணைப்பு நிலையங்களிலிருந்தும் கூடுதல் தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் வீரர்கள் வரவழைக்கப்பட்டனர். பல மணி நேரம் போராடியும் தீ முழுமையாக கட்டுக்குள் வராததால் இரவு முழுவதும் தீயணைப்பு பணி தொடர்ந்து நடைபெற்றது. தற்போது 2வது நாளாகவும் தீயை முழுமையாக அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையில் தீயில் எரியாமல் மீதமிருந்த நெல் மூட்டைகளை பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அடுக்கி வைக்கப்பட்டுள்ள சில நெல் மூட்டைகளின் உள்பகுதியில் இருந்து இன்னும் புகை வெளியேறி வருவதால் மீண்டும் தீ பரவும் அபாயம் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் 2 தீயணைப்பு வாகனங்கள் தொடர்ந்து தண்ணீர் பீச்சி அடித்து தீயை முழுமையாக கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த தீ விபத்தில் 27,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் எரிந்து சேதமடைந்துள்ளதாகவும் அதன் மதிப்பு சுமார் 3.50 கோடி என முதற்கட்டமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. தீ விபத்தால் ஏற்பட்ட மொத்த இழப்பை அதிகாரிகள் தொடர்ந்து கணக்கிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் திறந்தவெளி அரசு நெல் சேமிப்பு மையத்தில் தீ எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. மர்ம நபர்கள் தீ வைத்தார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து கடையம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தீ விபத்திற்கான உண்மையான காரணம் விசாரணை முடிவுக்கு பிறகே தெரியவரும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.